என்ன? ஆட்டோகிராஃப். சென்ட் மேரிஸ் காலேஜா? ஆமா. உன் பேர் என்னம்மா? அஞ்சு மகேந்திரன். மேடம், ஒரு பொண்ணு ரொம்ப தொல்லை பண்றாங்க. அவங்க கூட பேசணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. கனெக்ட் பண்ணட்டுமா? பேர் என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன். அஞ்சு மகேந்திரன் சொன்னாங்க. என்ன பண்ண மேடம்? கனெக்ட் பண்ணிட்டு நீங்க போனை கீழே வச்சிருங்க. கனெக்ஷன் கொடுத்தாச்சு மேடம். ஹலோ, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு வந்த பொண்ணுதான் நான். என்னோட பேர் அஞ்சு மகேந்திரன் போய் சொன்னதும் உங்க முகத்துல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதை நான் பார்த்தேன், கவனிச்சேன். என்னோட பேரு மாயா, மாய வினோதினி. நான் என்னோட அம்மாவை ஒரு தடவை பாத்துக்கலாமா? என்ன என்ன சொன்ன? மாய வினோதினி ஆகிய நான் KS வசுந்தரா தேவி ஆகிய என் அம்மாவை வந்து பார்க்கலாமான்னு கேட்டா. நீ என்னம்மா சொல்ற? நான் யாரோட அம்மாவும் கிடையாது, எனக்கு மகளும் கிடையாது. இப்படி ராத்திரியில போன் பண்ணி டார்ச்சர் பண்ற. இனிமே இப்படி பண்ணாத. ஹலோ ஹலோ. எஸ் மேடம். இனிமே யார் கூப்பிட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி என்னை யார் பார்க்க வந்தாலும் நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. என்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னை ரூம்ல வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். என்ன பாலண்ணா இது? இப்ப அங்க என்னதான் நடக்குது? என்னாச்சுமா? மாயா இப்ப என்ன கூப்பிட்டு இருந்தா. அவ அம்மாவை பார்க்க முடியுமான்னு கேக்குறா. இது என்ன, நான் ஏதாவது கனவு காண்றேனா? இத்தனை நாளா நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த ரகசியம் எப்படி இப்ப வெளியே வந்தது? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் அவகிட்ட சொல்லிருப்பா? யாராவது இவகிட்ட சொல்லிருப்பாளோ? அவ பேச்சுல எவ்வளவு திமிரு தெரியுமா? எனக்கு இது ஒன்னும் சரியா தோணல. உடனே சிவபிரசாத பாக்கணும். இங்க வச்சு வேணா, அவரோட வீட்லயும் வேணா, வேற எங்கேயாவது ரகசியமா எனக்கு உடனே அவரை பாக்கணும். பாலனா ஏற்பாடு பண்ணுங்க. மாயா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா. எனக்கு போன் பண்ணி பேசினா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க அவகிட்ட சொல்லிட்டீங்களா? மன்னிக்கணும், நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த சதி திட்டத்தை நீங்க என்கிட்டதான் காமிக்கணுமா சிவபிரசாத்? மேடம் என்கிட்ட ஒப்படைச்சது ஒரு விலைமிக்க ஜீவன் இது வரைக்கும் நான் நம்புறேன். நேர்ல பேசியோ இல்ல உங்ககிட்ட போன்ல பேசியோ இதை ஒரு பெரிய விவகாரமா ஆக்கணும்னு நான் இன்னைக்குமே நினைச்சது இல்ல.
அது எனக்கு தேவையும் இல்லை. மாயா ஆபத்தான சூழ்நிலையில இருந்தப்ப அவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு நினைச்சுன்னா எனக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சேன். அவகிட்ட ரகசியத்தை சொல்லிட்டேன். என்ன மன்னிக்கணும். இல்ல, உங்களை ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீங்க இதை சொல்லிருக்கவே கூடாது. உங்களை நம்பி சொன்ன அந்த ரகசியம் உங்களுக்கு பாரமா தோணுச்சுன்னா அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. என்னை ஏமாத்தின உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க மாயா கிட்ட சொன்னது பச்சை பொய்ன்னு சொல்லி நம்ப வைக்கணும். அவளுக்கு அதை புரியவும் வைக்கணும். இல்லனா ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணும்போது ஜெயந்தி சொன்னான், நீ எங்கேயோ போய் சுத்திட்டு இருக்கேன்னா. பல இடத்துல தேடி பார்த்தேன். ராத்திரி வேளையில ஏன் இப்படி பண்ற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அங்கிள்? உங்க அம்மா என்ன கூப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு உன்னை நம்ப வைக்கணும்னு ஏதோ சொல்லணுமே நான் சொன்னதாகவும் சொல்ல சொன்னாங்க. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. நீ தான் உதவி பண்ணணும். எப்படி? நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நீ நம்பணும். அது எல்லாத்தையும் மறந்து போகணும். ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரி வசுந்தரா தேவி. அவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. இத மூடி மறைக்கத்தான் பாப்பாங்க. இங்க பாருமா மாயா, உன்னை அவங்க பொண்ணா ஏத்துக்கல. எனக்கு இருக்கிற எல்லா சொத்துமே வசுந்தரா தேவியா பார்த்து கொடுத்ததுதான். அவங்க கோவப்பட்டாங்கன்னா நான் குடும்பத்தோட நாளைக்கு நடுத்தருக்கு வந்துருவோம்மா. ஒரு அம்மாவோட அன்பும் அப்பாவோட பாசமும் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தரேன். நான் தரேம்மா. இத்தனை காலமா உன்னை நான் தூக்கி வளர்த்தவன்ற முறையில கேட்கிறேம்மா. நீ வசுந்தரா தேவிய மறந்துடுமா. அங்கிள், இந்த உலகத்துல மறக்க முடியாத ஒரே ஒரு ஆளுதான் இருக்காங்க. வசுந்தரா தேவி என் அம்மா. 1-2 வருஷம் இல்ல, 19 வருஷமா என்ன அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். அவங்கள நான் விட மாட்டேன். ஒரு நாளும் விட மாட்டேன். ஓ சரி, ஓகே. சார், அப்பா வராரு. எங்க உன் தம்பி எல்லாம்? அவனுங்களை வர சொல்லு. பாலாவை முரளையும் உள்ள வர சொல்லுங்க. வசுந்தரா அம்மா மனசளவுலையும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு அவங்களோட மகள்னு சொல்லி அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் வசுந்தரா அம்மா கொடுத்த தானம்தான். அவங்களோட மனசு இப்படி கஷ்டப்படக்கூடாது. வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சு ரகசியமா இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். யார் அந்த பொண்ணு? மாய வினோதினின்னு ஒரு பொண்ணு. செயின்ட் மேரிஸ்ல தான் படிக்கிறான். அந்த பொண்ணு சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமாப்பா? இருக்கே, அதுதானே பிரச்சனையே. வசுந்தரா அம்மாவோட மக தான் அந்த பொண்ணு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு வசுந்தரா அம்மா அந்த பொண்ணை ஏத்துக்கிற நிலைமை வந்துச்சுன்னா அப்புறம் என் பசங்க யாரும் இந்த சேர்ல உட்கார முடியாது. அவ தான் உட்காருவா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரேன்.
ஹலோ. ஹலோ. சும்மா ஹாஸ்டல் பக்கம் போனேன். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். நீ அவங்க கூட எல்லாம் தனியா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாச்சு? டாக்டருக்கு என்னாச்சு? என்னையே திடீர்னு வந்து பாக்குறீங்க? 2-3 நாளாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. எதுக்கு? அன்னைக்கு நான் உன் மனச ரொம்ப நோகடிச்சிட்டேன்ல. என்னைக்கு? உன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி. ஓ, அதனால என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இத பத்தி தெரியாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் மறக்கணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் பாஷையில சொல்லணும்னா கேங் லீடர், நோட்டோரியஸ். என்ன மன்னிச்சிடு மாயா. எதுக்காக? யாரோ ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன் அம்மா அப்பா கனடால இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க வர்றதே இல்ல, பணம் மட்டும் அனுப்பி வைக்கிறாங்கன்னு. அது தெரியாம அன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே உன்னோட நிலைமை இதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசியிருந்திருக்க மாட்டேன். ஐ எம் சாரி. அதனால என்ன? அதெல்லாம் என் நல்லதுக்கு தான். டாக்டர் கிட்ட சவால் விட்ட மாதிரி நான் அவங்கள கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், இதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட அப்பா, நல்லா பாருங்கன்னு. உண்மையாவா? உண்மையாதான். அப்ப டாக்டர் எனக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்கள என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஃப் யூ லவ் மீ, இஃப் யூ லைக் மீ. ஒருவேளை கூட்டிட்டு வரலன்னு வை, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. ஐயோ, கன்ஃபியூஷன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு தடவை சொல்லுங்க. இங்க பாரு, நான் இதை விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப புரிஞ்சுக்க. அப்பாவை மறந்துடு, அம்மாவையும் மறந்துடு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். இததான் நான் சொல்ல வந்தேன். டாக்டர் போய் சொல்றீங்க? இல்ல, இது சத்தியம். என்ன யோசிக்கிற? பொய்யினாலும் உண்மைனாலும் ஐ எம் சாரி டாக்டர். எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. என்னாச்சு? அப்புறம் எதுக்காக அன்னைக்கு நீ என்ன காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னெல்லாம் டயலாக் அடிச்ச? அது அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி எனக்கு தோணல. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு வேண்டியவங்க என்ன ஏத்துக்கலன்னா டாக்டர் நீங்க என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்றது நியாயமே இல்ல. அப்போ உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஆமா, அதேதான். சரி, அப்போ நான் கிளம்புறேன். கண்டுபிடிச்ச உடனே கண்டிப்பா எனக்கு சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் வரேன். ஆனா ஒரு விஷயம், நீ எப்பவுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீ கண்டுபிடிச்சாலும் அவங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. 19 வருஷமா உன்னை வேண்டான்னு ஒதுக்குனவங்க இப்ப எப்படி ஏத்துப்பாங்க? இது நடக்காது. ஏய் ஏய், இங்க பாரு மச்சான். ஏய் ஏய், உட்காரியா என்ன? ஏய் ஏய், இங்க பாருடா. ஏய் மச்சான், அதை விட இது சூப்பரா இருக்குடா. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் சூப்பர். அடி அப்படிதான். ஏய் ஏய், ஆஹா பிரமாதம். ஓ எவ்வளவு தைரியம்! விடுங்க, 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 விடுங்கன்னு சொல்றேன்ல. கேளு, விடுங்க, விடுங்க. ஆடுறாங்க மேடம். எங்க மேடம் கொண்டு போறீங்க? விடுங்க மேடம், சூப்பரா இருக்கு மேடம். மேடம், பிடிக்காது. போ, விடுங்க. அவ 1/2 மணி நேரம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் முன்னாடி கொண்டு வாங்க. போயிட்டு வாங்க.
என்ன மாயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்ற? நீ கேள்விப்பட்டதெல்லாம் சரிதா. சிவபிரசாத் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதா. 19 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால நான் பெத்த பொண்ணுதான் நீ. ஆனா எந்த காரணத்துக்காக இத்தனை வருஷமா நான் உன்னை பார்க்காம இருந்தேனோ, உன்னை என் மகளா ஏத்துக்காம இருந்தேனோ, அதே காரணத்துக்காக தான் இப்பவும் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாம் இனிமேலும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தேவைன்னா அதிகமா கூட கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட கேட்காத. ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கிற அன்பு, பாசம், நேசம் அதெல்லாம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு நீ என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் என் அம்மான்னு என்னை ஏத்துக்கலாம் வேணாம். உங்களோட பாசம், சொத்து, பணம், அன்பு இது எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க என்ன பார்க்க பயப்படுறீங்கன்னா, பிடிக்கலன்னா இப்பவே நம்ம பிரிஞ்சிடலாம். இனி ஒரு நாளும் நான் உங்க வழியில வர மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு தடவையும் நான் உங்களை பார்க்கவும் வர மாட்டேன். அதுக்கு காரணம் நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு 1000 மடங்கு நான் உங்களை வெறுக்கிறேன். இங்க வச்சு நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, யார் என்னோட அப்பா. ரெண்டாவது, 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக என்ன வளர்த்தீங்க? எதுக்காக என்ன ஒரு பணக்கார காலேஜ்ல என்ன ஒரு பணக்காரிய படிக்க வச்சீங்க? என்ன காரணத்துக்காக எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சீங்க? அன்பா இல்ல இரக்கமா? சொல்லுங்க. என்னோட இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரியாம உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். மாயா, உன்னோட அப்பா யாருன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அது எனக்கு மட்டும்தான். நான் சாகுற வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கும் தெரியவும் விட மாட்டேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதை சொல்லவும் மாட்டேன். எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா நல்லபடியா வளர்த்தேன்? எதுக்கு இத்தனை வருஷமா சுதந்திரமா இருக்க விட்டேன்? நான் எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்தேன்? நான் எதுக்காக உனக்கு எல்லாமே தந்துட்டு இருந்தேன்னு, அது ஸ்நேகமா பரிகாசமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இந்த கண்ணீரை வச்சு என் மேல இத்தனை வருஷம் இருந்த கலங்கம் உங்களால ஈடு செய்யவே முடியாது. நான் திரும்பவும் வருவேன். என் அப்பா யாருங்கிற கேள்விக்கு விட தெரியாம உங்களை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். மாயா, நீங்க வேணா பாருங்க. உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்சத நான் எல்லாத்தையும் செய்வேன். கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். Ha 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 ha!